தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் மீதான இனவாதம் தலைவிரித்து ஆடுகிறது. அரசுகள் மாறி இருக்கின்றன. அது மஹிந்தவாக இருக்கலாம், சந்திரிகாவாக இருக்கலாம், அல்லது ரணில் மைத்ரி அரசாக இருந்தான்னு. இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசும் கூட அதே இனவாதத்தையும் அதே இனவாத நோக்கிலான செயல்பாடுகளையுமே முன்னெடுக்கிறது. ஒரு 8 மாதங்களுக்குள் மிகப்பெரிய இனப்படுகொலை, 1,46,000க்கும் மேற்பட்டவர்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது உலக வரலாற்றிலே நடந்த மிக பேரவலமான மனித பேரவலம். இந்த மனித இனப்படுகொலை என்பது தமிழர்கள் மீது புரியப்பட்டது என்பதை அவர் வெளிப்படையாகவே கூறியிருந்தார். பௌத்த குருமார்கள் பிழைவிட்டால் அவர்களுக்கு தனி நீதிமன்றம் அமைக்கப் போவதாக நீதிமன்றத்தையே கேள்விக்குட்படுத்தி இருக்கின்ற அனுரகுமார அரசினுடைய நடவடிக்கைகள், ஜீவிந்த பீரிஸ் போன்றவர்களுடைய நடவடிக்கைகளை, கருத்துக்களை புறந்தள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றது. ஆயர் பேரவையில் ஒரு முக்கியமான சர்ச்சை இப்பொழுது வெளியிலே போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக கத்தோலிக்க குருமார்கள் சார்பாக சகோதர இனத்தைச் சேர்ந்த அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் கடந்த மே 18 கொழும்பிலே நடைபெற்ற மே 18 இன அழிப்பு நாளை மிக பகிரங்கமாக இலங்கையிலே தமிழர்கள் மீது புரியப்பட்டது இனப்படுகொலை என்பதை வெளிப்படையாக கூறியிருந்தார். சிங்கள மக்களிடமிருந்து இவ்வாறான ஒரு கருத்து வெளிவருதல் என்பது மிக அருமை. அது மிகவும் ஆரோக்கியமான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். காரணம், தமிழ் மக்களுக்கு நடைபெற்றது எல்லோருக்கும் தெரிந்த வகையிலே மிகப்பெரிய இனப்படுகொலை என்பது உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு விடயமாகவே இன்றும் இருக்கின்றது. இலங்கையிலே முதல் நடந்த இலங்கையினுடைய போர் நடவடிக்கைகளை, தமிழ் மக்களுக்கு எதிரான இன அழிப்பு நடவடிக்கைகளை விசாரிக்க என உருவாக்கப்பட்ட நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் மன்னாரின் பேராயராக இருந்த மறைந்த ஆயர் ராஜப்பு யோசப் அவர்கள் தெளிவான ஒரு அறிக்கையை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்துக்கும் வழங்கியிருந்தார். அதே நேரம் நல்லிணக்க ஆணைக்குழுவிடம் அதனை அவர் கையளித்திருந்தார். அவர் அவற்றை கையளித்த பிற்பாடு பத்திரிகையாளரிடம் பேசுகின்ற பொழுதும் சொல்லியிருந்தார், இந்த குறிப்பாக ஒரு 6-7 மாதங்கள் தொடர்ச்சியாக ஒரு 8 மாதங்களுக்குள் மிகப்பெரிய இனப்படுகொலை, 1,46,000க்கும் மேற்பட்டவர்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது உலக வரலாற்றிலே நடந்த மிக பேரவலமான மனித பேரவலம். இந்த மனித இனப்படுகொலை என்பது தமிழர்கள் மீது புரியப்பட்டது என்பதை அவர் வெளிப்படையாகவே கூறியிருந்தார். அந்த நேரத்தில் யாரும் இதனை பற்றி வெளியிலே பேசிக்கொள்ளவில்லை. இப்பொழுது ஒரு தென்பகுதியைச் சேர்ந்த சகோதர இனத்தைச் சார்ந்த ஜீவந்த பீரிஸ் அருட்தந்தை அவர்கள் தெளிவாக ஒரு கூருணர்வோடு இந்த விடயத்தை ஒரு நீண்ட உரையினூடாக வெளிவைத்த பொழுது, அது வெளியிலே கொண்டு வந்த பொழுது, சிங்கள ஆயர்கள் மத்தியிலும் சரி அல்ல சிங்கள அருட்தந்தையர்கள் மத்தியிலும் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக முன்னெடுக்கப்படுகிறது. ஈஸ்டர் தாக்குதல் நடந்திருக்கக்கூடாது. ஈஸ்டர் தாக்குதலை நடத்தியவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அது தொடர்பாக கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் பல தடவைகள் பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். நாங்கள் அதனை எதிர்க்கவில்லை. ஆனால் இந்த மண்ணிலே கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் இருக்கிற காலத்திலேயே அவருடைய கண்ணுக்கு முன்னால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், உணவின்றி படுகொலை செய்யப்பட்டார்கள், நீரின்றி படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் கொத்தணி குண்டுகளுக்கும் பொஸ்பரஸ் குண்டுகளுக்கும் இரையாக்கப்பட்டார்கள். மிகப்பெரிய போர் அவலங்களை சந்தித்த பொழுதெல்லாம் மல்கம் ரஞ்சித் கர்தினால் அவர்கள் மௌனம் சாதித்தார். ஆகவே அவர்களுடைய அந்த மதம், அவரிடம் இருக்கிற மனிதநேயம், அவரிடம் இருக்கிற உலகத்துக்கு சொல்கிற செய்தி என்பது பொய்த்து போயிருக்கிறது. அவர் ஒரு பொய்யான கருத்தை, நேர்மை இல்லாத கருத்தை வெளியிலே தெரிவிக்கிறார் என்ற கருத்து மிக பரவலாக பேசப்பட்டது. அவர் தொடர்பான இந்த கருத்துக்களுக்கு நான் பாராளுமன்றத்திலும் என்னுடைய எதிர்வினைகளை ஆற்றியிருக்கிறேன். இப்பொழுதும் கூட நான் இலங்கையினுடைய கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் தமிழ் மக்கள் தொடர்பிலே அவர் ஒரு சிங்கள பௌத்த மனநிலையிலேயே தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார் என்பதில் நாங்கள் தெளிவாக ஒரு பார்வையை அவர் மீது வைத்திருக்கிறோம். அவர் தன்னை ஒரு சிங்கள இனத்தைச் சேர்ந்த ஒரு பௌத்தன், கிறிஸ்தவன் என்று சொல்லாமல் ஒரு பௌத்தனாகவே தன்னை அவர் அடையாளப்படுத்தி கொள்கிறார் என்பதே எங்களுடைய கருத்து. அந்த வகையில்தான் ஜீவந்த பீரிஸ் அவர்கள் கொண்டு வந்த உண்மைகள் சிங்கள மக்களில் சிலர் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு அது இன்றைய நிலையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் மீது காழ்ப்புணர்ச்சிகளை சொல்பவர்கள்,
அவர் மீது குற்றங்களை சுமத்துபவர்கள் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் தமிழர்கள் இங்கே மெல்ல மெல்ல இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள். அவருடைய நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை. அவர்களுக்கான தொழில் முறைகள் இங்கு இல்லை. இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞன் யுவதியும் வெளிநாடு பற்றியே சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அல்லது இந்த நாட்டில் இருக்க முடியாத அளவுக்கு அவர்கள் தானாகவே புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்படுகிறது. அதே நேரம் சுதந்திரமாக பேச முடியவில்லை, சுதந்திரமாக பாட முடியவில்லை. அண்மையில் கூட கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒரு மாணவன், ஒரு இளைஞன், அவர் தன்னுடைய சுயமாக இயற்றி பாடிய ஒரு பாடலை சிங்கள மொழியிலே அதற்கு பல வியாக்கியானங்கள் வழங்கப்பட்டு இன்று அவர் கைது செய்யப்பட்டு 16 நாட்கள் தடுப்பு காவலிலும் வைக்கப்பட்டிருக்கிறார். அவ்வளவு தூரம் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் மீதான இனவாதம் தலைவிரித்து ஆடுகிறது. அரசுகள் மாறி இருக்கின்றன. அது மஹிந்தவாக இருக்கலாம், சந்திரிகாவாக இருக்கலாம், அல்லது ரணில் மைத்திரி அரசாக இருந்தான, இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசும் கூட அதே இனவாதத்தையும் அதே இனவாத நோக்கிலான செயல்பாடுகளுமே முன்னெடுக்கிறது. பௌத்த குருமார்கள் பிழைவிட்டால் அவர்களுக்கு தனி நீதிமன்றம் அமைக்கப் போவதாக நீதிமன்றத்தையே கேள்விக்குட்படுத்தி இருக்கின்ற அனுரகுமார அரசினுடைய நடவடிக்கைகள் ஜீவிந்த பீரிஸ் போன்றவர்களுடைய நடவடிக்கைகளை, கருத்துக்களை புறந்தள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றது. ஆகவே ஜீவந்த பீரிஸ் அவர்களுடைய கருத்து, அருட்தந்தை அவர்களுடைய அந்த செய்தியை நாங்கள் தமிழ் மக்கள் மீது அவர் கொண்டிருக்கிற கருணையும் தமிழ் மக்களுக்கு நடந்த அவலங்களை சொல்லுகின்ற ஒரு செய்தியாகவும் நாங்கள் அதனை பார்க்கிறோம். அவருக்காக நாங்கள் தொடர்ந்தும் குரல் கொடுப்போம். அவர் மீது அரசாங்கமோ அரச தரப்போடு இருக்கின்றவர்களோ செய்கின்ற பிரச்சாரங்கள், காழ்ப்புணர்ச்சி தொடர்பான செய்திகளை முதலிலே நிறுத்த வேண்டும். உண்மைகளை வெளியிலே கொண்டு வருகின்றவர்களை உண்மையோடு சேர்த்து பார்க்கின்ற ஒரு வரலாற்றை அவர்கள் உருவாக்க வேண்டும். ஆகவே ஜீவந்த பீரிஸ் அவர்கள் வெளியிட்ட கருத்துக்கு எதிராக இன்னொரு அருட்தந்தையும் தன்னுடைய இனவாத கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இருந்தாலும் கூட ஆயர்களுடைய எண்ணம், கருத்து ஒரு மிக தெளிவாக வர வேண்டும். அது எங்கள் மக்களுக்கான நல்ல செய்தியை சொல்ல வேண்டும். தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை உலகம் ஒரு நாள் நிரூபிக்கும் வரையில் நாங்கள் தொடர்ந்து அதற்காக போராடுவோம். அதற்கான ஆதாரங்களும் செய்திகளும் இன்றும் உலகத்திலே எல்லோரிடமும் உண்டு. அந்த வகையிலே எங்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலை தொடர்பில் ஜீவந்த பீரிஸ் போன்ற அருட்தந்தையர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகள், கருத்துக்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் அவர்களோடு கூட இருப்போம் என்பதை மீண்டும் நாங்கள் வலிமையாக பதிவு செய்கின்றோம். எங்களுடைய கட்சியின் நிர்வாக செயலாளர் அண்ணன் குலநாயகம் அவர்களுடைய கடிதம் ஒன்று எனக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது. மத்திய செயற்குழு மற்றும் மத்திய செயற்குழுவில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு அவரால் அனுப்பப்பட்ட கடிதம் எங்களுக்கு வந்திருக்கின்றது. நான் அந்த யாழ்ப்பாண மாவட்டத்தின் தெரிவு கூட்டங்களிலே நான் கலந்து கொள்ளவில்லை. ஆகவே அந்த கூட்டத்தில் நடைபெற்ற விடயங்கள் தொடர்பில் நான் அறியக்கூடிய விடயங்கள் இனி அந்த கூட்டத்திலே பங்கு கொண்டவர்களை வைத்துத்தான் அதனை எங்களால் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இது கட்சியினுடைய ஒரு உள்ளீட்டு விவகாரம். இது தொடர்பிலே அவர் எழுத்து மூலமாக வெளியிட்டிருக்கிறார். பத்திரிகைகள், ஊடகங்களிலும் அந்த செய்திகள் வந்திருக்கின்றன. ஆகவே நாங்கள் அது தொடர்பாக கட்சிக்குள்ளே பேசி அந்த கட்சியினுடைய உள்ளக நடவடிக்கைகள் மூலம் அதுக்கு ஒரு நியாயமான தீர்வை எட்டுவது பொருத்தமானதாக இருக்கும். குலநாயகம் அவர்கள் கட்சியினுடைய ஒரு மூத்த உறுப்பினர், நீண்ட காலம் கட்சிக்காக பாடுபட்ட ஒருவர். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தேசிய பட்டியல் ஆசனத்தை 1 ஆண்டுகளுக்கு அவருக்கு வழங்க வேண்டும் என்று கூட நான் அரசியல் குழு கூட்டத்திலே சிபாரிசு செய்திருந்தேன். நீண்ட காலம் எந்த பதவிகளும் பெற்றுக்கொள்ளாமல் ஒரு தனி மனிதனாக தமிழரசு கட்சியை தக்க வைப்பதில் பாடுபட்ட ஒருவர். ஆகவே அவருடைய கருத்துக்கள், கோரிக்கைகளை எங்களுடைய கட்சியினுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளினூடாக நியாயமான முறையிலே தீர்த்து வைப்பதற்கான முழு முயற்சிகளையும் மேற்கொள்வதற்கு என்னுடைய ஒத்துழைப்புகளும் அவருக்கு இருக்கும். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன்.
சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.